Hi viewers, welcome to AathuSamayal. இப்போ ஒரு டின்னர் ரெசிபி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து அடை அவியல் ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ என்னென்ன ingredients தேவை அப்படின்றத நம்ம இந்த டிஸ்ப்ளேல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு 2 hours நீங்க ஊற போட்டீங்கன்னா அந்த அன்னைக்கு அப்பதான் உங்களுக்கு அரைச்சி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். மினிமம் 3 hours ஊர்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா நான் இப்போ கையில வச்சிருக்கேன் இல்லையா அந்த டம்ளர் அளவுக்கு தான் நான் வந்து எடுத்துர்க்கேன். 1 கப் வந்து பாயில் ரைஸ் எடுத்துர்க்கேன். அதாவது இட்லிக்கு அரைக்கிற அரிசி இட்லி புழுங்கல் அரிசி நான் எடுத்துர்க்கேன். அப்புறம் 1 கப் வந்து பச்சரிசி எடுத்துர்க்கேன். அப்புறம் 3/4 கப் வந்து துவரம்பருப்பு, 3/4 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்துர்க்கேன். 1 டேபிள்ஸ்பூன் வந்து உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் வந்து பைத்தம்பருப்பு. எல்லாத்தையுமே வந்து நான் வந்து 2 ஹவர்ஸ்க்கு மினிமம் நம்ம 2 ஹவர்ஸ் ஊற போடணும். மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் தேவைப்படும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த அன்னைக்கு நைட்டுக்கு நீங்க செய்ய முடியும். ஊற போட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுங்க. இப்போ அவியலுக்கு தேவையான காய்கறிலாம் வந்து சின்ன குக்கர்ல நான் வேக வச்சு நான் எடுத்துட்டேன். ஜஸ்ட் நீங்க ஒரு விசில் விட்டு எடுத்தா போதும். சின்ன குக்கர்ல உங்களுக்கு மைய அது வெந்திருக்கும். ரொம்ப தண்ணி விட வேணாம். ஓரளவுக்கு நீங்க பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அவியலுக்கு தேவையான விழுதுன்னு ஒன்று அரைக்கணும் இல்லையா? தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு பெரிய பச்சை மிளகா நான் அதை பிட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் நம்ம எடுத்துக்கலாம். இது நல்ல பேஸ்ட்டாக விழுதாக நம்ம அரைச்சி எடுத்து அந்த அவியலில் சேர்க்கணும். இப்போ அதே மாதிரி அடைக்கும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு வரமிளகா போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் அவியலுக்கு நான் விழுதாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் அரைச்சி விழுத இதில் வந்து சேர்த்துண்டாச்சு. இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நீர்க்க இருக்குது. ஆக்சுவலாக இப்போது நம்ம வந்து அதில் கொஞ்சமாக அந்த கெட்டித்தன்மை படுறதுக்கு கொஞ்சமாக நான் வேர்க்கடலை போட்டிருக்கேன் இல்லையா? அது வந்து 10 நிமிஷம் ஆனால் கொஞ்சம் கெட்டித்தன்மை படும். நான் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அடைக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆற்றுல எல்லாருக்குமே கொஞ்சம் நீர்க்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மதியம் அவியல் பண்ணிங்கன்னா நீங்கள் நைட்டுக்கு வந்து தயிர் சேர்க்காமல் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு எல்லாரும் பண்ண மாட்டாங்க. பட் வந்து நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நான் தாளித்து விட்டுருக்கேன். வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். எண்டில் பாருங்கள் தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ எண்டில் தயிர் சேர்த்திங்கன்னா போகிறோம். இப்போது அவியல் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடை வாத்து எடுத்துட்டுலாம். இப்போ வந்து தேவையான அளவு வரமிளகா நம்ம சேர்த்துக்கலாம். வரமிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு சேர்த்து அரைக்கணும். சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சமாக துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. கரகரப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போட்டு அரைச்சி பாருங்கள். பிளெயின் துவரம்பருப்பு கொஞ்சமாக போட்டு அரைச்சி பாருங்கள். இப்போ அவியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடை வாத்து நம்ம எடுத்தோம்னா டின்னர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இப்படி நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் வரும். இதுக்கு முன்னாடி தக்காளி அடையும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த ரெசிபினுடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் சேர்த்து விடுறேன். நீங்கள் அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் வந்து தேவைன்னா நீங்கள் என்ன ரெசிபி வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.
இப்போ கிறிஸ்பாக அடையும் ரெடி ஆகிடுச்சு, அவியல் ரெடி ஆகிடுது. இப்போ டின்னர் ரெசிபி அடை அவியல் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸும் எனக்கு வேணும். நெக்ஸ்ட்டு ரெசிபியில் நான் வந்து உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you very much.